மாதிரி அப்படியே அந்த பேர் பூ தீரை அப்படின்னு அந்த இது வரது வந்து கொஞ்சம் ஒவ்வொரு வார்த்தையும் சேர்த்து மொழி ஃபார்மேஷனுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒவ்வொருத்தனும் சண்டை போட்டு மல்லு கட்டி நான் வைக்கிற பேர் தான் வைக்கணும், நான் வைக்கிற பேர் தான் வைக்கணும், இதுக்கு நிலா நான் சொல்ற பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மல்லு கட்டு கூட நடந்திருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அது 4 பேர்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா அவன் தாட்ல வந்து ஒரு விஷயம், அவன் நினைவுல வந்து ஒரு விஷயம், அதை இன்னொரு நினைவு கடத்திட்டான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு ஒரு எழுத்து தேவை, அதுக்கு ஒரு சொல் தேவை, அதுக்கு ஒரு மொழியே தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் அதை சொல்றதுக்குள்ள அவனுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனசுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங்க அவனுக்கு புரியுற மாதிரி மற்றவங்களுக்கு புரிய வச்சாதான் அவன் சொல்ற தியரியை மற்றவங்க ஏற்றுப்பாங்க. இல்லைன்னா அது வந்து ஃபெயிலியர் தான். இது மாதிரி நிறைய பேர் செத்து போனதுக்கு அப்புறம் சயின்டிஸ்ட்லாம் முயற்சி பண்ணி செத்து போனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறவங்க வந்து அந்த புக்கெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்து அதுல ஒருத்தன் அதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு புரிய வச்சிருக்கான். கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு கிளாஸ்ல ஒரு மேக்ஸை வந்து டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது புரியாத ஒண்ணு ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா புரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான் உங்களுக்கு. இப்போ ஒரு கிளாஸ்ல ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கு டெஃபினேஷன் கொடுக்கும்போது அவங்க மூளையில என்னென்ன பதிவும் தெரியாது, ஆல்ரெடி அவங்க என்ன அந்த வார்த்தைக்கு புரிதல் வச்சிருக்காங்கன்னு தெரியாம நம்ம வந்து என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு டிஃபரெண்ட் ஆங்கிள் டிஃபரெண்டா புரியும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மூளையில வந்து பதிய ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொரு செயலுக்கான ஒவ்வொரு பொருளுக்கான இப்படி ஒரு பெயர் இருக்குன்னா அந்த பொருளுக்கான மீனிங் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரெயின்லயும் ஒவ்வொன்று இருக்குன்னா கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு பிரெயின்லயும் மொழி தமிழ் மொழி தான், ஆனா ஒவ்வொரு பிரெயின்லயும் ஒவ்வொரு மொழி இருக்கு. இப்போ இதே 216 உயிர்மை எழுத்துக்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னா அதுல வந்து 200 எழுத்துக்கள் வந்து கண்டுபிடிக்கும் போது தமிழ் வந்து 2.5 இருக்கலாம். இப்போ 216 வரும்போது தமிழ் 3.0 இருக்கலாம். தமிழ் மொழி தான், பட் ஒவ்வொரு காலகட்டத்தில் அதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டே வருது. தமிழ் ஆரம்பத்தில் வந்து உயிரெழுத்து கண்டுபிடிக்கும் போது தமிழ் 1 இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் மெய்யெழுத்து கண்டுபிடிக்கும் போது தமிழ் 2 இருந்திருக்கலாம். இப்படி ஒவ்வொரு மொழி நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாமே தமிழ் மொழி தான், பட் வேற வேற பாயிண்ட்ல நீங்க வச்சு பார்க்கும்போது அது வேற வேற மொழி தான். கிட்டத்தட்ட சொல்ல போனா தமிழுக்குள்ளே 1000 மொழி இருக்குன்னு சொல்லலாம். இதுல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கு. அது நிறைய இடங்கள்ல வந்து இப்போ நம்ம திடீர்னு இப்போ சென்னையில் இருக்கிற கன்னியாகுமரி போனா அவன் சொல்லது அவனுக்கு புரியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்ம கத்துக்கிற மொழியில ஒவ்வொரு பிரெயினும் ஒவ்வொரு மொழியை சம்மந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்லேயே 2.1 3.1 4.1 அப்படின்ட்டு. சோ உலகம் முழுக்க இருக்கிற மொழியை கால்குலேட் பண்ணி பாருங்களேன். அப்போ உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு பிரெயினும் தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவல் மொழியை வந்து சம்மந்துக்கிட்டு இருக்கு. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பிரெயினும் இண்டிவிஜுவல் மொழியை சம்மந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம கொண்டு வந்து நம்ம அளவுகளில் வச்சோம் அப்படின்னா 0ல இருந்து இன்ஃபினிட்டி உண்மையிலே இன்ஃபினிட்டி மொழிகள் நம்ம உருவாக்கிருக்கோம் தான் சொல்லணும். நம்ம பிரெயின் வந்து இன்ஃபினிட்டி மொழிகளை ஃபார்ம் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். அதுல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து பொதுவா இருக்கு. இப்போ தண்ணீர்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே ஒருத்தர் பிரெயின்ல வந்து டம்ளரோட வரலாம், ஒருத்தர் பிரெயின் அண்டாவோட வரலாம், ஒருத்தர் பிரெயின் கடலே வரலாம். அப்படி இருக்கையில ஆனா தண்ணி தான். இப்போ ஒவ்வொரு பிரெயின் ஒவ்வொரு மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மொழியாக நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு மூளையும் ஒவ்வொரு மொழியை சம்மந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பிறக்கும் போது மொழியே இல்லாம தான் பிறக்கிறோம். 2 வயசுல ஒரு வார்த்தையில கத்துக்கிறோம், ஒரு சில குறிப்பிட்ட வார்த்தையில கத்துக்கிறோம். 3 வயசுல 4 வயசுல 5 வயசுல நம்ம வயசு கூட கூடயும் நம்ம மொழி அப்படின்னும் போது நம்ம வாழ்க்கை இப்போ என் பேர் வந்து கார்த்திக்னு இருக்குன்னா இந்த கார்த்திக் தமிழ் மொழி 2.1 அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையோட ஆரம்பத்துல இருந்து நான் சாக போற காலகட்டத்து வரைக்கும் என் மண்டக்குள்ள இருக்கிற தமிழ் மொழியோட வேரியன்ட்டும் புது புது வார்த்தைகள் புது புது மீனிங் இதெல்லாமே வரும்போது இதுல என் வாழ்க்கையே முடியறதுக்குள்ள நிறைய மொழிகள் என் மூளையில ஃபார்ம் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இதோ உங்களுக்கான கேள்வி என்னன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்களால ஒரு மொழியை ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டுருங்க.